காதல் கடத்தல் விவகாரம் தமிழகத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. இதில் ஏடிஜிபி ஒருத்தரும் எம்எல்ஏவும் சிக்கியிருக்கும் விஷயம் பற்றி அனைவரும் அறிந்ததே. ஆனால் இப்போது அதிமுகவும் இதில் தலையிட போவதாக கூறப்படுகிறது. அதிமுக தலையீட்டா ஏனென்று கேட்கிறீர்களா? உங்களுக்கான பல புதிய தகவல்களையும் ட்விஸ்டுகளையும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. சமீபத்தில் திருவள்ளூர் பையன் தேனி பொண்ணு காதல் திருமணம் செய்து அது பெண் வீட்டிற்கு பிடிக்காமல் மாப்பிள்ளையின் மைனர் தம்பி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியை பிரிக்கும் கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டதும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி பெயரும் அடிபட்ட விஷயம் எல்லோருக்கும் தெரிந்ததே. இதைத் தொடர்ந்து அவரை திருவாலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க போலீசார் அழைத்து சென்றனர். ஆனால் அவர் ஏடிஜிபி என்பதால் யாரும் அவரிடம் விசாரிக்கவில்லை. அவராகவே முன்வந்து சில தகவல்களை போலீசாரிடம் ஷேர் செய்திருக்கிறார் என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். விசாரணை முடிந்ததும் அவரை போலீசார் ராஜமரியாதையுடன் அனுப்பி வைத்து இருக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்கள் சோசியல் மீடியாக்களில் பகிரப்படவே போலீசாரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து தலித் மக்கள் முன்னணி தலைவரும் வழக்கறிஞருமான திருநாவுக்கரசு வழக்கு தொடர முடிவு செய்து இருக்கிறார் என கூறப்படுகிறது. இதனிடையே பூவை ஜெகன்மூர்த்தியால் அதிமுகவிற்கு அவப்பெயர் ஏற்பட்டு இருக்கிறது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று பூவை ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றவர். அதனால் அடுத்த முறை பூவை ஜெகன்மூர்த்திக்கு சீட் கொடுக்க வேண்டாம் என சீனியர்கள் எடப்பாடியிடம் வலியுறுத்தி இருக்கிறார்களாம். இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்திற்காக பணம் பெற்றது தொடர்பான ஆதாரங்களையும் காவல்துறை கைப்பற்றியிருப்பதால் பூவை ஜெகன்மூர்த்திக்கு சிக்கல் மேல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கேஸின் விசாரணையில் தெரியவரப்போவது என்னென்ன? பூவை ஜெகன்மூர்த்திக்கு அதிமுக சீட் கொடுக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking.